ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு முழிச்சோன்னே ஹீரோ கிஸ் பண்ணால் தான் ஞாபகம் வரும். அடுடா இதுக்குடா கிஸ் பண்ணான்ட்டு இவளுக்கு பார்க்கும்போதெல்லாம் பத்திக்கிட்டு வரும். அவன் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணும், ஒருவேளை இதெல்லாம் முன்னாடி இருந்தே மேலே இன்டென்ஷன் இருக்குமோன்னு ஹீரோ கூட லேட்டாக ஒர்க் பண்ணா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாரு. ட்ரெஸ்ஸு நீ அழகாக இருக்க நீயே வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஷூவெல்லாம் கூட கட்டிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அட நினச்சேன்டா, இவ்வளோ நாள் அவன் என் பின்னாடியே சுற்றிருக்கான், இது எனக்கு தெரியாமல் போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பைத்தியம் மாதிரி குழம்பி போய் வெளியே வந்துட்டுருக்க. அங்கே நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்காரு. என்ன சீக்கிரமாக எழுந்திச்சிட்டிங்க போல அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இல்லை எப்போ போல தான் எழுந்திரிச்சு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா அப்படி இல்லையே என்ன ஹீரோ வேணும்னே வம்பளுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினா யார் சொன்னா, அதெல்லாம் நான் நல்லா தூங்கினேன், ஏன் நீங்கள் தூங்கலையா நன்ட்டு இவ வம்பளுத்துட்டு இருக்கா. சரி இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் இருக்குது, வரீங்களா போய் பாட்டு வரல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க. இவளுக்கு நான் ஒரே பயம், இங்கடா கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ்க்கு இது பண்ணிடுவானுன்ட்டு. ஒருவேளை இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணலாங்கிட்டே இவ யோசிச்சுட்டு வரா. அவன் பேசலான்னு வந்தால் கூட இல்லை வேணாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு கேட்க. அங்கே இருக்குது அதை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்க. அட பாவி அப்படியே மறந்துட்டியான்ட்டு நம்ம ஹீரோவை கழுவி ஊற்றிட்டுருக்க. ஹீரோ பார்த்தோன்னே நல்ல விளையாட்டையே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்கா நடக்கும்போது கூட இன்னும் ப்ரப்போஸ் பண்ண நம்ம என்ன பதில் சொல்லலாம், அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அருவி மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வாட்ரு. ஹீரோ இதை பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்தேன், வாங்க குடிக்கலாம் அப்படின்ட்டு குடிக்க. ஹீரோ எடுக்குன்னா சரியான காண்டு. ஏண்டா நேற்று நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்க. ஹீரோ ஆமாம் அப்புறம் வேறு எதுக்கு அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே இதுக்கு தானான்னு கேட்க. குடிச்சு பாருங்களேன்னு கொடுக்குறாங்க. என் நேரண்டான்ட்டு ஹீரோயின் அவ்வளோ காண்டில் வாங்கி குடிச்சிட்டு ஹீரோ மறைச்சு பார்த்துட்ருக்கா. சூப்பராக இருக்குல்ல, சரி யங்ஸனோட சிஇஓ நான் போய் இங்கெல்லாம் இருக்கலாமா, வாங்க போகலான்னு ஹீரோ கூப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் விழுகலான்னு போகிற பிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறம்ட்டு ஏதோ சொல்ல வராரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இவப்பாவும் விழுந்தா கூட அப்படியே கொஞ்சமாக தான் விழுந்திருப்பா போல. ஹீரோ சரி வா எனக்கு டைம் ஆச்சு நாளை இங்கே இருக்கலாமான்ட்டு சொல்ல. என்ன ராயல் ஃபேமிலியான்னு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பு. அங்கே போய் சிஓட்ட சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்கள் மனசை மாற்றிடுங்களேன் அப்படின்ட்டு சொல்ல. சரி நான் யோசிக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட தானே அப்படின்ட்டு சிஓவை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அப்போது ரொம்ப நன்றி, இந்த யங்ஸங் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்ட்டு சொல்ல. பார்த்தீங்களா அவன் எவ்வளோ காமெடியாக பேசுகிறேன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டே தம்பி என்னடா உனக்கு ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் அந்த பாட்டையை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்பட்டுன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல. சரி நீ இதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல. நான் தான் யங்ஸனோட சிஇஓ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காடையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கூட கொலாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல. பாட்டி பார்த்தீங்கன்னா இக்காரணத்தை கொண்டு பணக்காரங்க கூட எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு இருப்பாங்களே, அப்படி நீங்கள் கொலாப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சேரிட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நிறையா டொனேட் பண்ணுறேன், ஏன்னா அதுதானே உங்களோட ஆசையும் கூட. நான் உங்களை ஒன்றும் ப்ராஃபிட்டுக்காக வாங்கலை, உங்களோட ப்ராடக்ட் நிறையா பேத்துக்கு தெரியணும், அது நிறைய ஃபேமஸ் ஆகணும், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராஃபிட் டொனேஷன் எல்லாம் நான் பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்லியிருப்பாங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா இதுதானே ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால சரின்ட்டு இவன் நம்பிக்கை வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்ல. பாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் நல்லாவே ஊற்றி கொடுக்குறாங்க, அந்த மோர் மாதிரி இருக்கும்ல அது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு காருக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே சரி நீங்கள் இதை எப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்ல வச்சதே நீதாங்கிற மாதிரி ஹீரோ நம்ம ஹீரோயின் அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாள், எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் இது மண்டக்குள்ளே ஒன்றாலும் இன்னொரு பக்கம் ப்ரப்போஸ் பண்ணிவிடுவானோன்னு இருக்கு. நேற்று நைட்டு அப்படின்னு ஹீரோ பேச வந்தாலே போதும் இவளுக்கு வேர்த்து போயிடுது. இவ பார்த்தீங்கன்னா அவசரத்தில் கண்ணாடி ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஹீரோ ஏசி போட்டுட்டான்னு கேட்டால் இல்லை என்னமோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ நேற்று நைட்டு நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல. அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி எழுதுவளுக்கு. ஆமாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படின்ட்டு இவ யோசிக்கிறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுக்கிட்டான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெறுப்பு விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டா. போயும் உன்னை தாண்டா க்ரஸ்ஸாக சூஸ் பண்ணணும்ட்டு இவன் நினச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெயிட் பண்ணிக்கிட்டே வராங்க. பாவம் இவளை லவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நொந்தே போயிட்டா பாவம் பிள்ளை. வீட்டுக்கே கடைசியில் போயிடுறாங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி நான் கிளம்புறேன் மண்டே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போக. நீங்கள் ஒன்று சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இங்கே போயிருக்காரு. என்னடான்னு பார்த்தா பாட்டி கொடுத்த ஜூஸு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கேட்க. இதைவா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ வேறு என்னென்னு கேட்க. நீங்கள் நிஜமாலுமே உங்களுக்கு எதுனோ சொல்ல பயமா இல்லையா அப்படின்னு கேட்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் உங்களை இப்படி நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு. நான் என்னமோ நினச்சேன், நான் இது வரைக்கும் உங்களை பையனாகவே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ நான் இப்போ உங்களை பையனாக பார்க்க சொல்லி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போடாகிற மாதிரி உள்ளே போயிடுறா.
நான் என்ன மேன்லியாக தானே இருக்கேன்னு நம்ம ஹீரோ நேற்று என்ன பண்ணிட்டு இப்போ பாரு எப்படி பேசிகிட்டு இருக்கானு நிஜமாலுமே மறந்துட்டானே நம்ம ஹீரோயின் கடுப்பில் இருக்க ஹீரோ இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் நான் பையன் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு முழிக்கும் போது நம்ம ஹீரோயின் இருந்திருக்க மாட்டா. அவர் நல்லா சரக்க போட்டு தனியாக படுத்திருப்பாரு. என்னெல்லாம் அவள் தனியாக விட்டுட்டு போனா, நான் எதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அதுலேயே கோவப்பட்டுட்டு இருக்கான்ட்டு இருக்க வீட்டில் ஏதோ சவுண்டு. என்னன்னு அவங்க அப்பா போய் பார்த்தா ஹீரோயின் கதவு காணி அடிச்சிட்டு இருக்கா. ஏம்மா திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்பா கோவமா இருக்குன்னு உங்கள் மேலே அடிக்க முடியாதுல்ல, அதுதான்ப்பா கடவுள் அடிச்சிட்டு இருக்கேன், வேணா உங்களை அடிக்கிட்டா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீயே பண்ணுமான்னு அவங்க அப்பா ஓடிடுறாங்க. ரைட்டு பாண்டி இவ வெறித்தனமாக கதவுல பிடிச்சி ஆணி அடிச்சிட்டு இருக்க. நைட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு தூக்கமே வரல. ஏன் நான் என்ன அவமானப்படணும், அவன் மறந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோயின் தனியாக புலம்பி பைத்தியமே ஆயிட்டா. இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு வேற தூக்கம் வராதே, ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு அந்த ஜானி பொம்மை இருக்குல்ல அதை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்க. ஃபோனே பண்ணிடுறா நைட்டு 12 மணிக்கு ஹீரோக்கு. என்ன ஆஃபீஸில் எதனா மேட்ரா என்னங்கிற மாதிரி. ஹீரோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுருக்க நம்ம ஹீரோயின், நிஜமாலவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஈஸியாக மூவ் ஆன் ஆக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீ தான் நேற்று நான் குடிச்சிட்டு தனியாக விட்டுட்டு போயிட்ட, நான்லாம் தனியாக இருந்தேன், முழிச்சு பார்த்தேன் நீ இல்லை அப்படிங்க, உங்களுக்கு நிஜமாலுமே இவ்வளோதான் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, தனியாக முழிச்சா எனக்கு எப்படி இருக்கும், நீ என்னடா பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு ஹீரோ சுத்தமாக மறந்துட்டு, நான் எப்படி நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இவளா இதுக்கு மேலே அசிங்கம் என்னடா இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுறான், இப்படியுமா தைரியம் இல்லாமல் இருப்பான்னு நம்ம ஹீரோயினுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு இவளுக்கு, என்ன மேன் இல்லைங்கிறா, திடீர்னு மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி இவர் வெறியாயிட்டு இருக்காரு. இப்போ பாரு நான் எப்படி மனுஷனாக மாறுறேன்ட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு போயிட்டாரு. ஒர்க் அவுட்டு பலமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாச்சு 200 புல்லப் எடுக்கணும் அப்படின்ட்டு ஜிம் கோச் இருக்கார்ல அவர்கிட்ட, இந்த 200 புல்லப் எடுத்து காட்டுறேன், நான் மையனாக மாறி காட்டுறேங்கிற மாதிரி இவர் வெறித்தனமாக இருக்க. அங்கே போய் ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. எனக்கு என்ன குறைச்சல், நல்லா ஜம்முன்னு தானே இருக்கேன், அப்புறம் ஏன் நான் பையனாக பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியில் போய் செக்ரட்டரிகிட்டே கேட்டுறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு எப்போ நீங்கள் பையனாக பார்த்தீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அவர் நல்ல வேலை செய்வார், ரெஸ்பான்சிபிளாக இருப்பார், அதனால தான் எனக்கு பிடிச்சி அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல, நானும் அப்படி தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு கேள்வி அப்படின்னு செக்ரட்டரி கேட்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது என் பொறுப்பு தானே, அதனால தான் நான் கேட்டேன், எனக்கு இது பொறுப்பு அக்கறை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்ட்டு தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஒர்க்கை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போயும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் இல்லைன்னு சொன்னேன், அப்போ வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லான்ட்டு அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதாவது யங்ஸர் ஹோட்டல், அதுக்கே எல்லாத்துக்கும் ஃப்ரீ டின்னருங்கிறாங்க. போய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, எல்லாம் ஃப்ரீன்னு சொல்ல எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. ஹீரோயின் வந்தோடனே நீ எவ்வளோ மீன் வேணாலும் சாப்பிடு, நான் பே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல பைத்தியமாடாய் வந்துட்டு ஹீரோயின் ஓடிட்டு இருக்கான். சே எவ்வளோ சூப்பரான தங்க மனுஷனில் நம்ம சிஇஓ, நான் மட்டும் சான்ஸ் கிடச்சிருந்தா இவரையே டேட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்குன்னா ஏசியை தலையில் மாட்டின மாதிரி இருக்குது. அங்கே சீனியர் வந்துட்டாங்க. வந்தோடனே ஹீரோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஆனவர், நீ என்ன அவரை மயக்கி இழுக்கலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரி, அவரும் பின்னாடி எப்படியோ வள வச்சுட்டல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவரையே நான் அப்படி வள வைக்க போகிறேன், நான் ஹீரோவை ஒரு நாளும் என் பாஸாக தான் பார்த்துருக்கேனே தவிர பையனாலாம் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்ல, ஹீரோ என் பார்க்க என்ன அப்படின்ட்டு வந்து உட்கார்றாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நான் பையனாக பார்க்குறக்கு என்ன, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக உன்னி வேணா கால் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு அன்றைக்கி ஒரு பையனை டேட்டுக்கு பார்த்தேன்ல, அந்த பையன் கூட இந்த வாரம் டேட் போறியா அப்படின்ட்டு கேட்க, உனக்கு அவன் சூப்பராக இருப்பாண்டி, ஹைட்டு வெயிட்டு கலரு ஏற்ற பொறுப்பு எல்லாமே இருக்குது, பக்காவான பையன் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னியோட அம்மாவா நீ எப்படி கல்யாணம் பண்ண போறேன்ட்டு துரத்திட்டு இருக்காங்க. ஐயோ கப்பா காப்பாதீங்கன்னு உன்னி போயிட்டு இருக்க. எதுக்கு டேட் பண்ணணும்ட்டு ஹீரோயின் கத்திட்டே வராங்க. என்ன டேட் பண்ணுறீங்களான்னு கொல்லிக்கு பிடிச்சிட்டான். அவன் பிடிச்சி நீங்கள் டேட் பண்ணுறதா இருந்தால் நல்ல பையனாக பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ என்ன டேட்டிங்கா அப்படின்னு பின்னாடியே வந்துடுறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, டேட் பண்ணாலும் ஹீரோயின் பக்காவாக வேலை செய்கிறாங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோவை சேர் உமன் கூப்பிட்டாங்கன்ட்டு அவர் போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேர் உமன் ஹீரோவை ப்ரெஸ்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. எப்படியோ உங்களை மீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட எங்ககிட்ட உங்கள் ஒர்க்கை பற்றி விசாரிச்சாங்க, நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கள சீக்கிரம் வாரிசாக வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொமோஷனுக்குன்னு பேசிகிட்டு இருக்க.
நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட இருந்திருப்பாள், அதுதான் ஃபுல்லாகவே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாள். இன்னொரு பக்கம் பாட்டி வேறு எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இதுக்கு மேலே நம்ம தப்பு பண்ண வேண்டாம், ஏதோ வேஸ்டான போனதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டான்ட்டு ஹீரோயின் மேலே ஃபோக்கஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பாஸ் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் டேட் பண்ணுறத அவர் ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காருலன்ட்டு பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் ஒருவேளை ஒரு பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஞாபகம் இல்லைனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்க அவர் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் படிக்கிற அனிமி கேரக்டரில் வரும், எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலை, அதனால தான் கேட்டேன்ட்டு இவ சமாளிச்சுட்டு இருக்க. அவன் என்ன கிஸ் பண்ணாங்கிற மாதிரி கொலை கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அது மட்டும் இல்லை, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் உங்களை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கோபம் வருது அப்படின்னா கன்ஃபார்ம் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கு ஷாக்கு. ஓஹோ கதை இப்படி போதா, நீ ஒத்துக்க தானே மாட்டேங்கிற, இப்போ பாரு நான் எப்படி ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா அவள் ஹீரோவை பார்க்கலான்ட்டு. அவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பிளைண்ட் டேட்டை பற்றி போகிறதுல உங்களுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்குறா. நீங்கள் போனால் எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணுன்ற. உண்மையை ஒத்துக்கோங்க, அன்றைக்கி என் வீட்டுக்கு கூட நீங்கள் வந்தீங்க லேட் நைட்டில் ப்ளே பாய் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சிஓ பற்றி பேச. யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுல்ல, அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு ப்ரொமோஷனுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு மூஞ்சியே பாவம் பிள்ளைக்கும் இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே சரியான காண்டு, என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணுறான் மறக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த புக் எடுத்துகிட்டு போகிறா பாருங்க. போன உடனே ஹீரோவோட கதவை தட்டிகிட்டு இருக்கா. ஹீரோ ஓப்பன் பண்ணோலே, என்ன நீ கிஸ் பண்ணுவ ஒருத்தவங்களை பிடிச்சா, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத மாதிரி ஜஸ்ட் மிஸ்டேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னை கொலைப்பறியா அப்படின்னு கேட்க. சரி நான் கிஸ் பண்ணது நீ ஏன் இவ்வளோ மிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுறாரு. இவளுக்கா அப்படியே பகீர்னு நிற்க இவ கதவையே திறக்காமல் நின்றுட்டுருக்கா. பேசாமல் அப்படியே போயிடலாமா, நிஜமாக அப்படி கேட்டுட்டா என்ன பண்ணுறது இனிவா போக ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்தோடனே சரி நீங்கள் இந்த மாதிரி அனிமிக்காக தான் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கி வந்திருக்கவே மாட்டேன், இந்தாங்க இப்படிலாம் படிச்சிங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியே ஈஸியாக எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு ஹீரோயின் கலாய்ச்சிட்டு போக ஹீரோ கையை பிடிக்கிறாரு. இதை பற்றி அருமை கூட உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்தீங்களா ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்ட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் கலாய்ச்சிட்ருக்க. அவன் எப்படி என்னை பற்றி அப்படி சொல்லலாம், வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் கூட வரமாட்டேது. இவன் உன்னிக்கே கால் பண்ணிட்டா. உன்னிக்கு கால் பண்ணோன்னே இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்குன்னு சொன்னீங்களா, எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னோன்னே உன்னிக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். சியோவா அங்கே தான் இருக்காரு. சூப்பர் அவள் ஒத்துக்கிட்டான்ட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சரி நீங்கள் ஏன் அரை மணி நேரமாக இந்த காய்கறியவே வெட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் எப்போயோ வந்துட்டீங்களா அப்படின்ட்டு சிஓ கிட்ட கேட்டுட்ருக்க. இந்த ரீசன்லியாச்சும் உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணனேன்ட்டு அவர் உன்னிக்கிட்ட உருகிட்டு இருக்க. உன்னி பார்த்தீங்கன்னா கன்சிடர் கூட பண்ணலை, அதான் நான் எப்போவோ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல அப்புறம் என்னங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நீங்கள் எனக்கு இப்படிலாம் பண்ணுறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த ஸ்லீப் நைட்ஸ் தான் ஓகேவே தவிர இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வேண்டான்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அவர் நடந்து வந்துட்டுருக்கு. அவர் எக்ஸ் வந்துடுறாங்க. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரி கேட்க, இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அன்றைக்கி நான் கோவத்தில் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்க இவருக்கு கோவம் வந்துருச்சு. நீ கோவப்பட்டா பிரேக்கப் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ நார்மலான விஷயம்லாம் இல்லை, நீ இப்போது எப்படி இருக்கிறியோ நிம்மதியாகவே இரு, இதுக்கு மேலே செட் ஆகாதுங்கிற மாதிரி இவங்க ரொம்பவே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நீ அவங்க பொண்ணு என்ன தான் சொல்ல வந்தாதான் சரி, இனிமேல் நான் பிள்ளை இருக்க மாட்டேன்ட்டு சொல்ல இவரு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நீ போ அதுதான் கரெக்டு, எனக்கு எப்போ நடந்தாலும் இனிமேல் நமக்குள்ளே இதே ரீசனில் பிரேக்கப் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு இவரை நம்ம பொண்ணை அமுச்சு விட்டுறாங்க அவங்க எக்ஸை. அந்த பொண்ணு கூப்பிட இவர் கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிடுறாரு. போனோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உன்னி போஸ்ட் போடுவாங்களே அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே ஒரு கோட்ஸோட தான் போடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிளைண்ட் டேட்டுக்கே வந்துட்டா. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா மேன்லியாக நல்லா படிச்சுட்டு சூப்பராக இருக்காங்க. அவர் கேரக்டர் கூட இந்த ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். சரி வாங்க சாப்பிட போகலான்ட்டு ஹீரோயின் லேட்டாக வந்திருப்பா. பட் அவர் அது கூட கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார். சரி என்ன சாப்பிட்றீங்க, ரொம்ப நேரம் பசியில் இருப்பீங்க அப்படின்ட்டு அவரை நான் வேணால் மீன் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, அப்போ சொல்லியிருப்பாரு நீ எவ்வளோ வேணாலும் மீன் சாப்பிடு அப்படின்ட்டு. அவளுக்கு அதுதான் ஞாபகம் வருது. இங்கே நம்ம ஹீரோவா அனிமி பார்க்கலான்னு புக்கை ஓப்பன் பண்ணால் கூட அவளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான காண்டு. நம்ம ஹீரோயின் பேசினது, இவ்வளோ நாள் பழகிட்டு பையனா இல்லைன்னு சொன்னதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு அவரும் பாவ குழப்பிட்டு இருக்காரு. இந்நேரம் அவள் பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாள், நான் இருக்கும்போது பிளைண்ட் டேட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கா பாருன்ட்டு ஹீரோக்குனால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. ஏன்னா சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களோ இல்லையோ, 2வது பார்ட்டி விஷயம் வேறன்ட்டு நம்ம ஹீரோயினோட கூட இருந்த மொமெண்ட்டை மட்டும் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டே மீட்டிங் போது பாருங்க, வழக்கம் போல் ஹீரோவும் ஹீரோயினும் மட்டுமே தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கேள்வி கேட்க ஹீரோயின் பதில் சொல்ல 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரீனாக்கு கோவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இது இங்கே சண்டை போயிட்டுருக்கா, ஆக்சுவலாக
நம்மளும் மீட்டிங்கில் இருக்கமா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்கிற மாதிரி 2 பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மீட்டிங் முடிஞ்சோட 2 பேரும் மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க பாருங்க. என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த பிளைண்ட் டேட்டோட இன்னொருத்தர் இருப்பார்ல ரிம், அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கா. இதையும் ஹீரோ பார்த்துடுறாங்க. உள்ள சேர்வுமேன் வந்தங்கிட்டே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா ஹீரோ அவரை பார்த்தது. இருந்தாலும் அவர் வந்து இன்னும் இன்னைக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவர் பேசிட்டு போயிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இனிதான் கைஸ் இந்த ட்ராமாவில் ரொமான்டிக் கான்செப்ட் அப்படின்ட்டு ஹீரோ அவரோட லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறல சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூஸும் போக மாட்டேது, லைக்கு கமெண்ட் எல்லாம் எதுனா நீங்கள் கொஞ்சம் ஏற்றி விட்டிங்கன்னா பரவாயில்ல, 4 பேத்துக்கு போகும். எனக்கும் இந்த ஒர்க் ஷெடியூல்லாம் இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக்கெல்லாம் பண்ணுவீங்க நம்புறேன். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ். இன்னொரு விஷயம், நாளைக்கு பரீட் ஹார்ஸ் ரிலீஸ் ஆகிடும். மறக்காமல் வந்து அஞ்சலிக்கு பாடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.